செய்திகள். லஞ்ச ஊழல்களால் சீர்குலைந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நல்லாட்சி அமைப்போம், கேப்டன் விஜயகாந்த் உறுதி. அதிகாலையில் பெய்த மழையால் சென்னை நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல். அதிகாரிகள் அலட்சியத்தால் மக்கள் அவதி. அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க 4 வழி சாலையில் மேம்பாலம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. அதிமுக அரசு கடும் நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். உள்ளாட்சியிலும் நல்லாட்சி மலர தேமுதிக கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவின் எழுச்சி பிரச்சாரத்தை கேப்டன் விஜயகாந்த் சென்னையில் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக வேலூர் சென்ற கேப்டன் விஜயகாந்த் அங்கு அலைக்கடல் என திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், உள்ளாட்சியிலும் நல்லாட்சி மலர தேமுதிக தலைமையில் தற்போது அமைந்துள்ள கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அன்பு உள்ளம் கொண்ட கம்யூனிஸ்ட் தோழர்களை சேர்ந்திருக்கிறேன். நான் இன்னைக்கும் சொல்றேன், லஞ்சம் வாங்கினா தைரியமாக நீங்க கேட்கலாம். லஞ்சம் ஏன் வாங்கின என் தொண்டர்களும் வாங்க மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் வாங்க மாட்டாங்க. அதாவது இங்கு உள்ள கவுன்சிலர் வாங்க மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்களும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் அடிச்சு சொல்றேன். உங்களுடைய குறைகளை இன்னமும் சுதந்திரம் அடைந்த 61 ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு நிதி இருக்கு, தைரியமாக நீங்க வாக்களிக்கணும் தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. உங்களை கெஞ்சி கேட்கிறது, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் தான் உங்களை எல்லாம் கேட்கிறேன். ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. சரி, உள்ளாட்சிக்கு யார் இதுவரைக்கும் ஓட்டு கேட்டு வந்திருக்கா? எந்த அரசியல் கட்சி வந்திருக்கு? வரமாட்டாங்க. ஆனால் இந்த விஜயகாந்த் வேணா மக்கள் பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டு வருகிறேன். இப்படிப்பட்ட தொண்டர்களை விட்டுட்டோமே, ஒவ்வொருத்தங்களும் ஏங்க வைக்கணும். உங்களை கெஞ்சி கேட்கிறது, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் தான் உங்களை எல்லாம் கேட்கிறேன். மக்கள் நலத்திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கவும் கேள்வி கேட்கவும் மக்கள் தங்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். என்னை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த விஜயகாந்த் என்ன சாதிச்சான்? விஜயகாந்த் நேற்று விருத்தாச்சலத்தில் ஒரு எம்எல்ஏ தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு எம்எல்ஏ அங்கே சாதிச்சனால இன்னைக்கு அங்கே ஒருத்தர் முத்துக்குமாருங்கிற எம்எல்ஏ ஆக, நேற்று ஒரு எம்எல்ஏ, இன்னைக்கு 29 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர். நாளை என் வாழ்க்கையே போராட்டம், போராடித்தான் என்றால் போராட்ட குணத்தோடு தான் போராடி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தொண்டர்களும் அதே மாதிரி போராட்ட குணம் உள்ளவர்கள், போராடித்தான் வருவார்கள். அவங்க யாரும் பின்வாங்க போறது கிடையாது. இன்னைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பொதுமக்களை நீங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் தான் உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கள். கேப்டன் விஜயகாந்தின் தேர்தல் பிரச்சாரத்தை காண திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்றனர். சென்னையில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகர் முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் கடும் அவதிப்பட்டார்கள். கோயம்பேடு, விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி எடுத்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலையில் சென்னை முழுவதும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. பாரிமுனை, கோயம்பேடு, கே நகர், போரூர், அம்பத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சென்னையின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை, டி நகர், சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே இன்று காலை பெய்த கனமழையின் காரணமாக சென்னை மாவட்ட பள்ளிக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சியில் ஊழலற்ற நிர்வாகம் அமைய தேமுதிக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்குமாறு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். விருதுநகர், மதுரை சாலையில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவர் நகராட்சி மற்றும் வார்டு உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரித்தார். அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்படும் புள்ளக்கோட்டை சந்திப்பு 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க தேமுதிக கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இங்க புள்ளக்கோட்டை ரோடு சந்திப்புல மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று நீண்ட நாட்கள் ஒரு கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில 60 உயிர்கள் வரைக்கும் இது வரைக்கும் போயிருக்கு. அதனால உடனடியாக அந்த பகுதியில் மேம்பாலத்தை அமைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து விருதுநகர் தொகுதி மக்களுக்கு நாங்கள் பயனளிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் காலத்தை போல வணிகத்தில் விருதுநகரை மீண்டும் முதலிடமாக கொண்டு வருவோம் என்ற உறுதியையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட தேமுதிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், உள்ளாட்சியில் ஊழலற்ற நிர்வாகம் அமைய தேமுதிக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் மக்கள் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தின் போது தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன், மாவட்ட கழக செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்களுக்காக உழைக்க, நம்ம மக்களுக்காக உழைத்து இந்த பேரூராட்சியில எல்லா விதமான வசதிகளையும் உங்களுக்காக உயர்த்த, உங்களுக்காக உழைக்க எங்களுக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பு தாருங்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். வேற எதுவுமே கிடையாது. இங்க அடிப்படை வசதிகள் நிச்சயமாக சாக்கடை வசதி சரியில்லை, சாலை வசதிகள் சரியில்லை, குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கு, தெருவெளுக்கு பிரச்சனை இருக்கு, அரசாங்க ஆஸ்பத்திரி பேருக்கு இருந்தும் எந்த விதமான பயன்களும் அங்க இல்ல. பஸ் நிலையம் நல்ல விதமாக முன்னேற்றி மக்களுக்கு இந்த பேரூராட்சியை சிறந்த பேரூராட்சியாக மாற்ற நமது வெற்றி வேட்பாளர் ஜான் டேவிட் அவர்களுக்கு முரசு சின்னத்திலும், நமது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அவர்களுக்கு அறிவால் சுத்தி நட்சத்திரத்திற்கு வாய்ப்பு கொடுத்து பெரிய வெற்றியை மக்களாகிய நீங்கள் தர வேண்டும். உங்களுக்காக உழைக்க நமது வேட்பாளர்களுக்கு வாய்ப்பை தாருங்கள். முன்னாள் திமுக அமைச்சர் தாமு அன்பரசனின் சென்னை குன்றத்தூர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இன்று காலையில் இருந்து அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். நில அபகரிப்பு மற்றும் பல்வேறு வழக்குகளில் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் சகட்டு மேனிக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் வீடு, அவரது தம்பி வீடு மற்றும் அலுவலகங்கள் மற்றும் சென்னை, புதுவை உள்ளிட்ட 15 இடங்களில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினார்கள். இதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. உள்ளாட்சி தேர்தலில் வேலை பார்க்க விடாமல் திமுகவினரை முடக்க அதிமுக இத்தகைய நடவடிக்கையை எடுத்து வருவதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியிருந்த நிலையில், முன்னாள் திமுக அமைச்சர் தாமு அன்பரசனின் குன்றத்தூர் வீட்டில் இன்று காலையில் இருந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் ராமாபுரத்தில் உள்ள அன்பரசனின் உறவினர் வீட்டில் இன்று காலையில் இருந்து லஞ்ச ஒழிப்பு சோதனை நடந்து வருகிறது. தாமு அன்பரசன் கடந்த 5 ஆண்டுகளில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரம் பற்றிய விவரங்கள் கடந்த 2007ஆம் ஆண்டு நிதியமைச்சர் ப. சிதம்பரத்துக்கு தெரியும் என்று தற்போதைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி பிரதமருக்கு சமீபத்தில் கடிதம் எழுதியிருந்தார். இதையடுத்து உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்துக்கும் பிரணாப் முகர்ஜிக்கும் இடையே கருத்து மோதல்கள் உருவாகியுள்ளது. இந்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் பிரதமர் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயன்று வருவதாக பாஜக புதிய குற்றச்சாட்டை கூறியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு, 2G அலைக்கற்றை முறைகேடுகளை மறைக்க பிரதமர் மன்மோகன் சிங் எதையெதையோ கூறி நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயன்று வருவதாக குற்றம் சாட்டினார். Please explain. You are the Prime Minister. You are duty bound to take the country into confidence. You cannot make such wild allegations.
You want to divert the attention of the people from your failures. You want to divert the attention from this massive scam, corruption. So that's why you are saying that forces are trying to destabilize. This is how Srimati Indira Gandhi used to say. Whenever there was a crisis, she used to say, some foreign forces are at work, foreign hand is behind this and all. Now this Prime Minister is saying that there are some forces at work. Which are those forces? Let the Prime Minister explain. இதேபோல் யோகா குரு பாபா ராம்தேவ் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் குறித்து மத்திய அரசை கடுமையாக தாக்கி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாபா ராம்தேவ் 2G ஸ்பெக்ட்ரம் உள்பட நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை அதை ஆதரித்து வருகிறார்கள் என்றும் மக்கள் இதை வெறுமனே வேடிக்கை பார்க்கும் நிலையிலேயே உள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்த முறைகேடுகள் குறித்து பாரபட்சமின்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் யோகா குரு பாபா ராம்தேவ் அப்போது குறிப்பிட்டார். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் மனு தாக்கல் செய்ய தேர்தல் அலுவலகங்களில் மக்கள் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் 2 கட்டமாக நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி தொடங்கியதிலிருந்து ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி தினம் என்பதால் தேர்தல் அலுவலகங்களில் அந்தந்த கட்சியின் வேட்பாளர்கள் இன்று ஆர்வமுடன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இன்று வரை தாக்கல் செய்யப்படும் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும். வரும் 3ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளாகும். காஷ்மீர் சட்டப்பேரவையில் அப்சல் குருவுக்கு மன்னிப்பு வழங்குவது தொடர்பாக இன்று மீண்டும் அமளி ஏற்பட்டது. அதனால் அவை நிகழ்ச்சிகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற கட்டிடத்தை தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அப்சல் குருவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று தனிநபர் மசோதா கொண்டுவரப்பட்டது. இந்த மசோதாவுக்கு பாஜக உள்ளிட்ட சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனால் ஏற்பட்ட அமளியில் அவை நிகழ்ச்சிகள் நேற்று ஒத்திவைக்கப்பட்டன. இன்று சட்டப்பேரவை கூடியதும் அவைக்கு வெளியே எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தின. ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பாஜக எம்எல்ஏக்கள் 7 பேரும் சபைக்குள் நுழைய முற்பட்டதால் அவர்களை போலீசார் தடுத்தனர். இதனால் மோதல் வலுத்தது. வெளியில் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் அப்சல் குருவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனால் தொடர்ந்து பதற்றம் நிலவியதால் சபை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டன. ஸ்பெக்ட்ரம் விவகாரத்திலிருந்து தனது பெயர் நீக்கப்படாவிட்டால் ராஜினாமா செய்யப்போவதாக உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அறிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் ஏலம் விடும் முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று அப்போதைய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியிருந்தால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்காது என்று பிரதமருக்கு அனுப்பிய குறிப்பில் தற்போதைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியிருந்தார். அதனால் பிரணாப் மற்றும் ப. சிதம்பரம் இடையே மோதல் ஏற்பட்டது. பிரணாப் முகர்ஜியின் குறிப்பை எதிர்க்கட்சியினர் வைத்துக் கொண்டு ப. சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தியை இன்று சந்தித்து பேசினார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் A.K. அந்தோணி, சோனியா காந்தியின் அரசியல் ஆலோசகர் அகமது பட்டேல், ராகுல் காந்தி ஆகியோர் சோனியா காந்தியுடன் இப்பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்தினார்கள். இதனிடையே ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் தனது பெயர் நீக்கப்பட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் பதவி விலகப் போவதாகவும் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். வாச்சாத்தி கற்பழிப்பு வழக்கில் 3 வனத்துறை அதிகாரிகள் குற்றவாளிகள். நீதிமன்றம் தீர்ப்பு. திருப்பதி பிரம்மோற்சவ விழாவுக்கு வேலூர் பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள். அதிகாரிகள் தகவல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.